ஹலோ மக்களே. இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை அலச போறோம். 30 வயசுல இருக்கிற அர்ஜுன், கார்த்திக் இவங்க 2 பேரோட கதை இது. சொல்லப்போனா இது வெறும் கதை இல்ல. நம்ம எல்லார் வாழ்க்கையிலும் நடக்கிற ஒரு நிஜம்னு கூட சொல்லலாம். 2 பேருக்கும் ஒரே மாதிரி சம்பளம், லைஃப்ல செட்டில் ஆகணும்னு ஒரே மாதிரி கனவுகள். ஆனா அவங்க செல்வத்தை உருவாக்குன விதம் மட்டும் முற்றிலும் வேறையா இருந்துச்சு. நீங்க இப்பதான் புதுசா சம்பாதிக்க ஆரம்பிச்சிருந்தாலும் சரி, இல்ல எதிர்கால முதலீடுகளை பத்தி தீவிரமா பிளான் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இந்த சோர்ஸ் மெட்டீரியல்ல சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களோட ஒட்டுமொத்த நிதி மேலாண்மையும் மாத்த போகுது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கொஞ்சம் கவனமா கேளுங்க. சரி, நேரா விஷயத்துக்கு வருவோம். அர்ஜுன், கார்த்திக் இந்த 2 பேர்ல 5 வருஷத்துக்கு பிறகு அந்த ஃபைனான்ஷியல் கேம்ல நிஜமாவே ஜெயிச்சது யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். நம்மள பல பேருக்கு இதே மைண்ட் செட் தான் இருக்கும். 2 பேருமே ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. எப்படியாவது காசை சிறுக சிறுக சேமிக்கணும்னு நினைக்கிறாங்க. 2 பேரோட நோக்கமும் ரொம்பவே கரெக்ட் தான். ஆனா ரிசல்ட் அதுதான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒண்ணு. அந்த ரிசல்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க 2 பேரோட ஆரம்பகட்ட மைண்ட் செட் எப்படி இருந்துச்சுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல இந்த பாதுகாப்பின் மாயை அப்படின்னா என்ன, அது எப்படி நம்மள ஏமாத்துதுன்னு பாத்திரலாம். இப்போ நம்ம அர்ஜுன், கார்த்திக் 2 பேருமே மாசத்துக்கு 40,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்கன்னு வச்சுப்போம். இந்த வயசுல நம்ம எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணி தொலைச்சிடுவோமோங்கிற பெரிய பயம் அவங்களுக்கும் இருந்துச்சு. அதனால ரிஸ்க் எடுத்துவே விரும்பாத அர்ஜுன் ரொம்ப டிசிப்ளினா மாசம் 5,000 ரூபாயை போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டியில் கட்டுறான். இன்னொரு பக்கம் கார்த்திக் எனக்கு கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி வேணும்னு நினைச்சு தங்கிட்ட மொத்தமா இருந்த 3 லட்சம் ரூபாயை 5 வருஷ பேங்க் எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்றான். 2 பேருமே அப்படா நம்ம பணம் ரொம்ப சேஃப், நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறாங்க. பாத்தீங்கன்னா இந்த 2 முதலீட்டு முடிவுகளுக்குமே சில லாப நஷ்டங்கள் கண்டிப்பா இருக்கு. ஆனா இது ரெண்டுமே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நிம்மதியை தருது. நம்ம பணம் ரொம்ப பாதுகாப்பா இருக்கு அப்படிங்கிற அந்த எமோஷனலான ஃபீல். நம்ம 20கள்லயோ இல்ல 30களோட தொடக்கத்திலேயோ இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது இந்த கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ், லோ ரிஸ்க் அப்படிங்கிற வார்த்தைகள் நமக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கொடுக்கும் இல்லையா? எந்த டென்ஷனும் இல்லாம நம்மளோட பிரின்சிபல் அமௌண்ட் அப்படியே இருக்கும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்துச்சு. ஒவ்வொரு நாளும் பேங்க் அக்கவுண்ட்ல நம்பர்ஸ் மெல்ல மெல்ல கூடுவதை பார்த்து 2 பேருமே எந்த கவலையும் இல்லாம நிம்மதியா தூங்குனாங்க. ஆனா இந்த எக்ஸ்பிளனேஷன்ல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. அந்த பாதுகாப்பு ஒரு இதமான உணர்வு தான். நம்ம கரெக்டான ரூட்ல தான் போயிட்டு இருக்கோம்னா அவங்கள அதை நம்ப வச்சுது. ஆனா பாஸ், அது ஒரு மிகப்பெரிய மாய. அந்த நம்பர்ஸ் வெறும் நம்பர்ஸா மட்டும்தான் வளர்ந்துச்சே தவிர அது நிஜமான செல்வமா மாறவே இல்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு அப்போ கொஞ்சம் கூட புரியல. இப்போ நாம அந்த கண்ணுக்கு தெரியாத எதிரிய பத்தி பேசலாம். இதுதான் மொத்த கேமையும் மாத்த போகுது. அப்படியே ஒரு 5 வருஷம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி பார்ப்போம். 2 பேருமே அவங்க பேங்க் பேலன்ஸை பார்த்து ரொம்ப பெருமைப்படுறாங்க. அப்போதான் அவங்களுக்கு ரொம்பவே பழக்கமான ஒரு சீனியர் மென்டார் அங்க வர்றாரு. இன்னைக்கு நான் அந்த மென்டார் இடத்துல இருந்து உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்கிறேன். அவரும் இதே கேள்வியை தான் அவங்க கிட்ட கேட்டாரு. உங்களுடைய இந்த சாதாரண பாதுகாப்பான முதலீட்டுல இருந்து கிடைக்கிற வருமானம் பணவீக்கத்தை, அதாவது இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுமா? இந்த கேள்வி அந்த 2 நண்பர்கள் முகத்திலே அரைஞ்ச மாதிரி ஒரு ரியாலிட்டி செக்கா இருந்துச்சு. அவங்க அது வரைக்கும் கட்டி எழுப்பியிருந்த பாதுகாப்போட மாயையை அது சுக்குநூறா உடைச்சுது. நீங்க ரொம்ப ஆழமா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பணவீக்கம் அப்படிங்கிறது சத்தமே இல்லாம நம்ம செல்வத்தை அழிக்கிற ஒரு சைலண்ட் கில்லர். உங்களோட பேங்க் அக்கவுண்ட் பேலன்ஸ் வருஷம் அதிகமாகிட்டே போகலாம். ஆனா அந்த பணத்தை வச்சு உங்களால வாங்கக்கூடிய பொருட்களோட அளவு அமைதியா குறைஞ்சுகிட்டே வருது. அது ஒரு திருடனை போல. நம்ம நிம்மதியா தூங்கிட்டு இருக்கும் போதே நம்ம பணத்தோட வேல்யூவை கொஞ்சம் கொஞ்சமா திருடிட்டு இருக்கு. இங்க ஒரு குரூரமான மேத்தமேட்டிக்ஸ் இருக்கு. அதை நாம ஃபேஸ் பண்ணியே ஆகணும். கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. உங்களோட சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு 6% ரிட்டர்ன் கொடுக்குதுன்னு வச்சுப்போம். அதே சமயம் வெளியில நடக்கிற பணவீக்கமோ 6%ஆ இருந்துச்சுன்னா உங்களோட உண்மையான செல்வம் ஒரு இன்ச்சு கூட வளரலன்னு அர்த்தம். நீங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி எங்க ஆரம்பிச்சீங்களோ இன்னைக்கு அதே இடத்துல தான் நிக்கிறீங்க. ஓடிக்கிட்டே இருக்கீங்க, ஆனா ஒரு அடி கூட முன்னாடி நகரல. இதுதான் நிஜம். இதை நம்ம அன்றாட வாழ்க்கையோட கனெக்ட் பண்ணி பாருங்க. நாம ஒரு காலத்துல 10 ரூபாய்க்கு குடிச்ச ஒரு கப் டீ இப்போ அசால்ட்டா 18 ரூபாய் ஆயிடுச்சு. மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்லாம் கண்மூடி திறக்கிறதுக்குள்ள டபுள் ஆயிடுச்சு. பசங்களுக்கான ஸ்கூல் ஃபீஸ் எவ்வளவோ ஏறிடுச்சு. இப்படி விலைவாசி ராக்கெட் வேகத்துல ஏறிட்டு இருக்கும்போது நம்மளோட அந்த பாதுகாப்பான 6% சேமிப்புகள் மூச்சு திணறிக்கிட்டு பண வைக்கிறதுக்கு பின்னாடி ஓடி வருது. அதால கண்டிப்பா இன்ஃப்ளேஷனை முந்தவே முடியாது. அந்த வழிகாட்டி கொடுத்த ரியாலிட்டி செக் அவங்க 2 பேருக்கும் ஒரு பெரிய கண் திறப்பா இருந்துச்சு. அவர் சொன்ன ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான். பாதுகாப்பான முதலீடுகள் பணத்தை பாதுகாக்கும், ஆனா வளர்ச்சி முதலீடுகள் தான் செல்வத்தை உருவாக்கும். இது நம்ம 30கள்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் ரியலைஸ் பண்ண வேண்டிய ஒரு குரூஷியலான பாயிண்ட். ஒரு ஆர்டிஓ, எஃப்டிஓ கண்டிப்பா உங்களுக்கு சேமிப்பு பழக்கத்தை உருவாக்கலாம், ஆனா உங்களை ஒருபோதும் வெல்த்தியா மாத்தாது. இங்க நாம ஒரு எமோஷனலான முரண்பட்டை உடைச்சாகணும். நம்ம பணம் பாதுகாப்பா இருக்கு அப்படிங்கிற அந்த நிம்மதி வேற, நம்ம பணமும் உண்மையாவே வளர்ந்து பெரிய செல்வமா மாறுது அப்படிங்கிற பவர்ஃபுல்லான நெஜம் வேற. வெறும் பாதுகாப்பு அப்படிங்கறதுல இருந்து வளர்ச்சியை நோக்கிய முதலீட்டுக்கு நம்ம மைண்ட் செட்டை மாத்தியே ஆகணும். சரி,
அப்ப பாதுகாப்பு அப்படியே விட்டுறதான்னு கேட்டா கிடையாது. அவசர கால நிதியையும் வளர்ச்சியும் எப்படி பேலன்ஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்காக நாம பாதுகாப்பை முழுசா தூக்கி எறிஞ்சிடக்கூடாது. நமக்கு ஒரு பேலன்ஸ்டான ஸ்ட்ராட்டஜி தேவை. உங்களோட பணத்தை ஒரு டீம் மாதிரி வேலை செய்ய வைங்க. ஸ்டெப் 1 என்னன்னா, குறுகிய கால தேவைகளுக்கும் திடீர்னு வர்ற மெடிக்கல் எமர்ஜென்சி மாதிரியான சிச்சுவேஷனுக்கும் உங்களோட ஆர்டி அல்லது எஃப்டியை ஒரு எமர்ஜென்சி ஃபண்டா அப்படியே வச்சுக்கோங்க. ஆனா ஸ்டெப் 2, பணவீக்கத்தை அடிச்சு நொறுக்க மியூச்சுவல் ஃபண்டுகள் மற்றும் எஸ்ஐபிகளோட அசாத்திய சக்தியை யூஸ் பண்ணுங்க. ஸ்டெப் 3, லாங் டேர்ம் சேஃப்டிக்கு பிபிஎஃப் பயன்படுத்துங்க. பாதுகாப்பு, வளர்ச்சி இது ரெண்டும் சேர்ந்தது தான் ஒரு பெர்ஃபெக்ட்டான காம்பினேஷன். ஃபைனலா பாத்தீங்கன்னா, ஒரு மெக்கானிக் எப்படி ஒவ்வொரு வேலைக்கும் கரெக்டான டூல்ஸ் எடுப்பாரோ அதே போல தான் இன்வெஸ்ட்மெண்ட்டும். உங்க தேவைக்கு ஏத்த சரியான டூலை செலக்ட் பண்றதுல தான் விஷயமே இருக்கு. மாசம் ஒரு டிசிப்ளினான சேமிப்புக்கு ஆர்டி, எப்ப வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஃபிளெக்சிபிலிட்டிக்கு எஃப்டி. ஆனா உண்மையான பணவீக்கத்தை தாண்டிய லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷனுக்கு உங்களுக்கு தேவையானது மியூச்சுவல் ஃபண்டுகள் மற்றும் எஸ்ஐபிகள் தான். இதை நீங்க ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். அந்த மென்டாரோட அட்வைஸ்க்கு பிறகு அர்ஜுனும் கார்த்திக்கும் ஃபைனலா அந்த பாடத்தை கத்துக்கிட்டாங்க. அவங்க தங்களோட ட்ரெடிஷனலான சேமிப்பை பாதுகாப்பிற்காக மட்டும் வச்சுக்கிட்டாங்க. அதே நேரத்துல அவங்க ஃபியூச்சரை செக்யூர் பண்ற வகையில அவங்களோட போர்ட்ஃபோலியோல வளர்ச்சி தரக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரியான அசெட்ஸை ரொம்ப அக்ரெசிவா சேர்த்துக்க ஆரம்பிச்சாங்க. இதுதான் ஒரு 30 வயசுக்காரன் தன் லைஃப்ல எடுக்க வேண்டிய மிக சரியான மெச்சூர்டான முடிவு. இந்த இன்ஃப்ளேஷனை புரிஞ்சுக்கிட்டு யார் இன்வெஸ்ட் பண்றாங்களோ அவங்க தான் உண்மையான வின்னர். இந்த அனாலிசிஸை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை ஆழமா யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வியை நான் விட்டுட்டு போக விரும்புறேன். அடுத்த முறை நீங்க உங்களோட பேங்க் பேலன்ஸை பார்க்கும்போது உங்களையே ஒரு கேள்வி கேட்டுக்கங்க. உங்களோட பணம் பேங்க் அக்கவுண்ட்ல ரொம்ப பத்திரமா தூங்கிட்டு இருக்கா, இல்ல பணவீக்கத்தை எதிர்த்து உங்களுக்காக சுறுசுறுப்பா வேலை செஞ்சு வளர்ந்துகிட்டு இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு கேள்வி உங்களோட ஒட்டுமொத்த ஃபைனான்ஷியல் ஃபியூச்சரையே மாத்தலாம்.